ஹலோ எவ்ரிவன், என் பேர் லோகிதா பெருமாள். இந்த வீடியோவில் நம்ம பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். இதில் நிறைய பேசிக் டேர்ம்ஸ் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற நிறைய சாப்டர்ஸை கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் டு மேட்டர். ஸோ மேட்டர் இஸ் சிம்பிளி டிஃபைன்ட் as anything that has mass and takes up space. ஸோ ஏதாவது ஒரு பொருள் அதுக்கு ஒரு பர்டிகுலர் வெயிட் இருந்து அது ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணிக்கிச்சுன்னா அதை வந்து மேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேபிள் மேல ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கு ஒரு பர்டிகுலர் வெயிட் இருக்கும் அண்ட் அந்த டேபிள் மேல ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஸோ இப்போ அந்த புக்கை நம்ம மேட்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மேட்டர். ஸோ நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே வந்துட்டு மேட்டரால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் சச் as solids, liquids, gases. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாலிட்ஸ் நமக்கு தெரியும். பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஐஸ், wood, அப்புறம் ராக்ஸ், இதெல்லாம் நம்ம பேசிக் எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். அடுத்து லிக்விட்ஸ். லிக்விட்ஸ்ல வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்றது வாட்டர், அப்புறம் ஆயில், இதெல்லாம் வந்து லிக்விட்ஸ் கீழே வரும். அடுத்து கேசஸ். கேசஸ்ல வந்துட்டு ஏர், ஸ்டீம், இதெல்லாம் நம்ம வந்து கேசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சில பேசிக் டெர்மினாலஜிஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எலிமெண்ட். அண்ட் எலிமெண்ட் இஸ் a மெட்டீரியல் மேட் ஆஃப் only one atom. ஸோ ஒரு ஆட்டமால ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அதை வந்து நம்ம எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன், ஐரன், கோல்ட், காப்பர், இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு காம்பவுண்ட். A compound is formed when two or more elements chemically combine in a fixed ratio, creating a new substance with different properties than the original elements. ஸோ வந்து இப்போ ஆக்சிஜன் இருக்கு, ஐரன் இருக்கு, கோல்டு இருக்கு, காப்பர் இருக்கு, இதெல்லாம் நம்ம எலிமெண்ட்னு சொன்னோம். இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோல ஃபார்ம் பண்ணும்னு சொல்றாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் வாட்டரும் சேர்ந்து வாட்டர், அடுத்து கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து CO2, இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் சொல்லலாம். ஹைட்ரஜன் வந்து ஒரு தனி எலிமெண்ட், இங்க ஆக்சிஜன் ஒரு தனி எலிமெண்ட். இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் சேர்ந்து நமக்கு வாட்டருக்கு ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுல வந்து 2:1 ரேஷியோ இது ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இங்க வந்து ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. 2:1 ரேஷியோல வாட்டர் ஃபார்ம் பண்ணுது. அடுத்து இங்கேயும் வந்து கார்பன் 1 இருக்கு, ஆக்சிஜன் 2 இருக்கு. ஸோ இது வந்துட்டு 1:2 ரேஷியோல கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு மிக்சர். A mixture is a physical combination of two or more substances that are not chemically bonded. ஸோ காம்பவுண்டுக்கும் மிக்சருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. என்னன்னா நமக்கு வந்து தெரியும், இங்க ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்துட்டு இந்த 2:1 ரேஷியோல நமக்கு கம்பைன் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கார்பனும் ஆக்சிஜனும் இங்க 1:2 ரேஷியோல கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ண நமக்கு தெரியும். ஆனா மிக்சர்ல நமக்கு வந்து நமக்கு பிசிக்கலி நமக்கு தெரியும் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் இங்க இந்த சொல்யூஷன்ல கம்போஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் நமக்கு இதுல கலந்துருக்கு நமக்கு தெரியும். ஆனா அது எவ்வளவு ரேஷியோல கலந்துருக்கு நமக்கு தெரியாது. சிம்பிளா எப்படி சொன்னா, இந்த மாதிரி நம்மளால ஃபார்முலா டெனோஷன் கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏர். ஏர்ல வந்து நமக்கு தெரியும் நைட்ரோஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், மற்ற கேசஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு சேர்ந்து தான் ஏர் ஃபார்ம் பண்ணுது. ஆனா நமக்கு இதெல்லாம் ஃபிக்ஸ்டு ரேஷியோல ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாம் நமக்கு ஜெனரலா தெரியும், நைட்ரோஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், மற்ற கேசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஏர்னு சொல்றோம். ஆனா ஏருக்கு ஒரு தனி ஃபார்முலா எல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் சாண்ட் அண்ட் வாட்டர்னு சொல்லலாம். இதுல வந்து நமக்கு தெரியும் சாண்ட் அண்ட் வாட்டர் வந்து மிக்ஸ் ஆயிருக்குன்னு தெரியும். நம்மளால பிசிக்கலி அதை பார்க்கவும் முடியும். ஸோ நமக்கு தெரியும் சாண்ட் அண்ட் வாட்டர் மிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா எவ்வளவு சாண்ட் எவ்வளவு வாட்டர் மிக்ஸ் ஆயிருக்கு நமக்கு பர்டிகுலர் ரேஷியோ தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் மாஸ். இட் ரெஃபர்ஸ் டு த மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம் ஆஃப் an element. ஸோ அந்த ஒரு சிங்கிள் ஆட்டமுக்கு நமக்கு ஒரு மாஸ் இருக்கும்ல, அந்த மாசை வந்து நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜனோட வெயிட் வந்துட்டு 16 அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐரனுக்கு வந்துட்டு 55.8 அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கோல்டுக்கு வந்துட்டு 196.9 அட்டாமிக் மாஸ் யூனிட் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஆட்டம்க்கு ஒரு மாஸ் இருக்கும், அதை வந்து நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ்னா நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி காம்பவுண்ட்ஸ்ல பார்த்தோம் நிறைய, இந்த வாட்டர்,
கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு இதெல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் பர்டிகுலர் மாஸ் இருக்கும். அந்த மாசை வந்து நம்ம மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜனோட வெயிட் வந்துட்டு 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ 1 + 1 பிளஸ் ஆக்சிஜனோட வெயிட் வந்துட்டு 16. ஸோ இதை வந்து 18 அட்டாமிக் மாஸ் யூனிட் சொல்லலாம். அடுத்து CO2க்கு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து கார்பனோட வெயிட் வந்துட்டு 12 பிளஸ் இங்க ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ஒரு ஆக்சிஜனோடது 16 அட்டாமிக் மாஸ் யூனிட், இன்னொரு ஆக்சிஜன் இருக்கு அதுக்கு இன்னொரு 16. ஸோ இது வந்துட்டு 32 + 12 44 அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்யூட். சொல்யூட் இஸ் a substance being dissolved. இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா சால்ட் இன் வாட்டர் ஒரு எக்ஸாம்பிள். இதுல என்ன சொல்றாங்கன்னா solute is a substance that is being dissolved. ஸோ இதுல வந்துட்டு சால்ட் தான் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகுது. ஸோ வந்து சால்ட்டோட அமௌண்ட் வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சொல்யூட்னு சொல்றோம். ஒரு சொல்யூஷன்ல ஒரு ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டோட அமௌண்ட் வந்துட்டு கம்மியா இருந்துச்சுன்னா அதை நம்ம சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சொல்யூஷன் வந்துட்டு சால்ட் தான் டிசால்வ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம சொல்யூட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சால்வெண்ட். சால்வெண்ட் வந்துட்டு the solvent is a substance that dissolves the solute. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள்ல சால்ட் அண்ட் வாட்டர் பார்த்தோம். அதுல வந்து சால்ட் வந்துட்டு வாட்டர்ல டிசால்வ் ஆகுது. அப்போ வாட்டர் தான் வந்து நமக்கு சால்ட்டை டிசால்வ் பண்ணுது. ஸோ இப்போ வாட்டரோட அமௌண்ட் வந்துட்டு சால்ட்டை விட அதிகமா இருக்கும். ஸோ அதனால இங்க வந்து சால்ட்டோட எக்ஸாம்பிள் வந்துட்டு வாட்டர்னு எடுக்கலாம். ஸோ ஒரு சொல்யூஷன்ல வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா இன்னொரு காம்பவுண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்துட்டு சால்வெண்டோட எக்ஸாம்பிள் வந்துட்டு வாட்டர். ஸோ வாட்டரை வந்து நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு வாட்டர் வந்துட்டு மற்ற சால்வெண்ட்ஸை விட வாட்டர் வந்துட்டு நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் சொல்யூட்ஸை வந்து டிசால்வ் பண்ணும். அதனால வாட்டரை வந்து யூனிவர்சல் சால்வெண்டா கன்சிடர் பண்றாங்க. வாட்டர் இல்லாம நமக்கு மற்ற சால்வெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மெத்தனால், அடுத்து அசிட்டோன், இந்த மாதிரி சில ஆர்கானிக் சால்வெண்ட்ஸும் இருக்கு. Next one is solution. A solution is a homogeneous mixture formed when a solute is dissolved in a solvent. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் சால்ட் இன் வாட்டர் அப்படின்னு. ஸோ சால்ட்டுங்கிற சொல்யூட்டையும் வாட்டர்ன்ற சால்யூட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சொல்யூஷன் வரும். அந்த ஹோமோஜினியஸ் மிக்சர் தான் வந்து நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ வந்து சொல்யூஷனுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சால்ட் வாட்டர், அதுக்கப்புறம் சுகர் வாட்டர்ல டிசால்வ் ஆச்சுன்னா அது வந்து சுகர் வாட்டர்னு சொல்லலாம். அடுத்து ஏர், அப்புறம் சில அலாய்ஸ், இதெல்லாம் வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சில கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாஸ் பர்சன்ட். Mass percent represents the concentration of an element in a compound or a component in a mixture. ஸோ வந்து மாஸ் பர்சன்ட்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் எலிமெண்டோட கான்சென்ட்ரேஷன் அந்த சொல்யூஷன்ல எவ்வளோங்கிறத நம்ம கால்குலேட் பண்றது தான் மாஸ் பர்சன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஜென்ரலா ஃபார்முலா எழுதணும்னா மாஸ் ஆஃப் an element divided by mass of the compound into 100. ஸோ இதுல வந்து மாஸ் ஆஃப் an எலிமெண்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NaCl நமக்கு எண்ணெயோட மாஸ் பர்சன்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணெயோட மாசை வந்து இங்க எழுதுவோம். இங்க மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட்னா அந்த காம்பவுண்ட் வந்துட்டு NaCl. ஸோ அந்த டோட்டல் காம்பவுண்டோட மாஸ் என்னவோ அது இங்க எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணெயோட மாஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் NaClோட டோட்டல் NaClோட மாஸ் வந்துட்டு ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டிவைட் பண்றோம். இன்டூ 100 பண்ணா நமக்கு பர்சன்ட் இங்க நான் பாக்குறது வந்து மாஸ் பர்சன்ட். ஸோ பர்சன்ட் வேணா நம்ம இன்டூ 100 பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நமக்கு ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட்ல ஒரு பர்டிகுலர் எலிமெண்டோட மாஸ் வேணும்னா அந்த மாசம் வந்து நியூமரேட்டர்ல எழுதுவோம். அண்ட் டோட்டல் காம்பவுண்டோட மாசம் டினாமினேட்டர்ல எழுதுவோம். அண்ட் இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு மாஸ் பர்சன்ட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு மோல் ஃபிராக்ஷன். இட் ரெப்ரசன்ஸ் தி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் a particular component in a mixture divided by the total number of moles in the given mixture. ஸோ வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்யூட் இது எண்ணெய்ங்கிறது வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் moles of solute
NBங்கிறது வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் வச்சுக்கலாம். இப்போ மோல் ஃபிராக்ஷன் நம்ம ஜெனரலா வந்துட்டு இப்படி எக்ஸ் டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலால இப்போ நமக்கு வந்துட்டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் வேணும், மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எழுதிட்டு total number of moles, total number of moles of solute plus number of moles of solvent. So mole fraction denominator எப்பயுமே சேம் தான் இருக்கும், number of moles of solute plus number of moles of solvent. ஆனா நியூமரேட்டர் மட்டும் क्वेश्चனுக்கு ஏத்த மாதிரி மாறும். இப்போ நமக்கு வந்து மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் வேணும்னா நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நியூமரேட்டர்ல எழுதுவோம். இதுவே வந்துட்டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் வேணும் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் இங்க எழுதுவோம். அப்போதான் வந்துட்டு NB by NA plus NB ஆகும். Depends on the question, அது மாறும். Next one, molarity. It is defined as the total number of moles of solute per liter of a solution. So, இதோட formula எப்படி எழுதலாம்னா total number of moles of solute per liter of solution அப்படின்னா number of moles of solute divided by volume of solution. இது வந்து லிட்டர்ஸ்ல இருக்கும். ஸோ வந்து இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். Calculate the molarity of 0.5 moles of NaCl in 400 ml of solution. So, இங்க நம்ம molarity கண்டுபிடிக்கணும். நமக்கு molarity ஓட ஃபார்முலா தெரியும். number of moles of solute. number of moles of soluteனா இங்க வந்து solute வந்துட்டு NaCl. அதோட moles வந்து 0.5 கொடுத்திருக்காங்க. So 0.5 by volume of solution in liters. இங்க வந்து நமக்கு 400 ml of solution கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு ml ல கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு வந்துட்டு according to the formula நம்ம அது லிட்டர் கன்வெர்ட் பண்ணணும். நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா ml வந்து லிட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம வந்து அது இங்க 10 to the power of -3 பண்ணுவோமா. ஸோ இப்போ வந்து அது 0.4 liters ஆயிடும். 0.5 by 0.4 இது வந்துட்டு moles, இது வந்துட்டு liters. ஸோ இது 1.25 moles per liters ஆகும். ஸோ இதோட யூனிட்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னா moles per liters எழுதலாம். அப்படி இல்லைன்னா கேபிட்டல் M டினோட் பண்ணலாம் molarity. Next வந்துட்டு molarity. It is defined as the total moles of a solute contained in a kilogram of a solvent. ஸோ இதுக்கு வந்து என்ன இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா molarity மாதிரியே சேம் ஃபார்முலா தான், நியூமரேட்டர்ல சேம் தான் வரும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை இதுக்கு முன்னாடி நம்ம molarity-ல வந்துட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் பார்த்தோம். இதுல வந்துட்டு mass of the solvent in kilograms. டினாமினேட்டர் பார்த்து இப்படிதான் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா calculate the molarity of 2 moles of NaCl in 10 kilograms of water. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் மொலாரிட்டிக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்துட்டு இங்க சொல்யூட் NaCl, அதோட மோல்ஸ் வந்துட்டு 2 சொல்லியிருக்காங்க. ஸோ 2 moles divided by mass of solvent in kilograms. அந்த solvent வந்துட்டு water, அதோட மாஸ் வந்துட்டு 10 kg கொடுத்துருக்காங்க. கேஜிலே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 10 kg. ஸோ 1/5 0.2 moles per kg. ஸோ வந்து மொலாரிட்டியோட யூனிட்ஸ் வந்துட்டு moles per kg எழுதலாம். ஸோ இதெல்லாம் தான் few basic terms நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.